Hi friends, welcome to Chennai Food. நம்ம தினந்தோறும் காய்ச்சக்கூடிய பால்ல இருந்து வரக்கூடிய ஆடையை சேர்த்து வச்சாலே போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை நம்மளே தயார் பண்ணிரலாம். கடையில போயிட்டு காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அந்த ஆடையை எப்படி சேகரிக்கிறது, அதை வச்சு எப்படி நெய் செய்யறது, அதை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம தினந்தோறும் வீட்டுக்கு காய்ச்சக்கூடிய 1/2 லிட்டர் பால்ல இருந்து நம்ம பால் ஆடையை சேர்த்து வச்சா போதுங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான வெண்ணெய் நெய் நம்மளே தயாரிக்க முடியும். நான் எங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கவர் தான் வாங்குகிறேன், ஆவின் பால் கவர் தான் வாங்குகிறேன். தினந்தோறும் நான் 1/2 லிட்டர் ஆவின் பால் கவர் தான் வாங்கிட்டு காய்ச்சுறேன். இது ப்ரீமியம், இது ஆரஞ்சு கவர். இப்போ நான் கட் பண்ணி ஊற்றிட்டு காய்ச்ச போகிறேன். இதில் எவ்வளவு ஆடை வருதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 1/2 லிட்டர் பாலை நான் கட் பண்ணி பேனில் ஊற்றிட்டேங்க. பால் ஊற்றுனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கிறதுனால தண்ணி எதுவுமே உள்ளே சேர்க்கலை. சப்போஸ் நீங்கள் சில்வர் பேன் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா பாலை கட் பண்ணி ஊற்றுங்க. அது மாதிரி செய்கிறதுனால அடி பிடிக்காது. இந்த பால் நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். பால் இப்போ சுற்றிரும் அப்படியே நுர கட்டி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பொங்கி எழும்பி வரும். அந்த சமயத்தில் பால் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பாலில் தண்ணியே சுத்தமாக சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம இந்த பாலை குடிக்கிறதுக்கு காய்ச்சுவோம், டீ காஃபிக்கும் காய்ச்சுவோம், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பால் பொங்கி வரும்பொழுது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இந்த பாலை நம்ம ஒரு 5 நிமிஷம் இல்லைனா 10 நிமிஷம் ஆற விட்டுட்டோம்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஆடை அப்படியே நல்லா தடிமனாக படிய ஆரம்பிக்கும். ஆடை படிஞ்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பால் நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஆற விட்டுட்டு நம்ம ஆடை எடுத்தோம்னா சூப்பராக நமக்கு நிறைய ஆடை கிடைக்கும். பாருங்கள், சுற்றிலும் மேலே படிஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் எடுத்து கொடுத்துருந்து பாருங்கள். நம்ம தினந்தோறும் வீட்டுக்கு பாலை காய்ச்சி தான் நம்ம காஃபி டீ போடுவோம், இல்லைனா பாலில் பூஸ்ட்டு கலந்து கொடுப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்துவோம். அந்த பால்லேருந்து நம்ம தினந்தோறும் ஆடையை எடுத்து சேர்த்து வச்சாலே நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை நம்மளே தயார் பண்ணிக்கலாங்க. அதுவும் சுத்தமான ஆரோக்கியமான நெய் கிடைக்கும். இப்போ இந்த ஆடையை நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு கிண்ணத்தில் போட்டு காட்டுறேன். கொஞ்சம் பாலோடு சேர்ந்து தான் வரும். பாருங்கள், இவ்வளவு ஆடை கிடச்சிருக்குது. நான் 1/2 லிட்டர் பால் தான் காய்ச்சினேன். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கே நமக்கு கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் இந்த ஆடை. 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட வரும். அந்த அளவுக்கு நல்லா தடிமனாக நமக்கு கிடச்சிருக்குது. இதே மாதிரி நம்ம தினந்தோறும் சேர்த்து வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு அதை வெண்ணெய் எடுத்து அதிலேருந்து நெய் காய்ச்சலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 மாதம் சேர்த்து வச்சுருக்கேன். எவ்வளவு ஆடை இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட 2 மாதமாக சேர்த்து வச்சேங்க. பாருங்கள் எவ்வளவு சேர்ந்துருக்குன்ட்டு. தினந்தோறும் நான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சுவேன். அந்த பாலில் இருக்கிற ஆடையை மட்டும் எடுத்து தனியாக சேர்த்து வைப்பேன். பாலை நம்ம வழக்கம் போல் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஆடையை நம்ம சேர்த்து வைக்கிறதுனால நமக்கு சுத்தமான வெண்ணெயும் கிடைக்கும், நெய்யும் கிடைக்குங்க. ஆனால் இதை நீங்கள் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். தினந்தோறும் நீங்கள் ஆடை சேர்க்கும் போது மட்டும் வெளியே எடுத்து சேர்த்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஏன்னா நான் 2 மாதம் வச்சதுனால வெளியில் நம்ம நார்மல் கூலிங்கில் வச்சோம்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நான் ஒரு நாள் முன்னாடியே நான் நார்மல் கூலிங்கில் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா இதை நம்ம அப்படியே வெண்ணெய் நெய் எடுக்க முடியாது. இதில் நம்ம உரமோர் சேர்க்கணும். நான் இப்போ எடுத்த அந்த ஆடையும் நான் இதிலேயே சேர்த்து விட்டுறேன். நான் நிறைய ஆடை சேர்த்து வச்சுருக்கிறதுனால இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் உரமோர் சேர்த்துக்கிறேன், அதாவது தயிர். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை அப்படியே நம்ம வெண்ணெய் எடுக்கக்கூடாது. இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை வெளியே வச்சிடணும். நீங்கள் நைட்டு ரெடி பண்ணுறீங்க, நைட்டு நீங்கள் உரமோர் சேர்க்குறீங்கன்னா மறுநாள் காலையில் தான் நம்ம இதை வச்சு வெண்ணெய் எடுக்க முடியும். அதனால் இதை நல்லா கலக்கி விட்டுட்டு 8 மணி நேரம் வெளியே வச்சிடணும். சப்போஸ் காலையில் கலந்து விடுறீங்கன்னா நைட்டு நீங்கள் இதிலேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீசரில் இருந்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால தான் நான் கலந்து விட்டுக்கிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் நம்ம காய்ச்சிற பால்லேருந்து சேர்த்த ஆடை தான் 2 மாதமாக சேர்க்கறதுனால எனக்கு நிறைய ஆடை சேர்ந்துருக்கு. பெரிய டிஃபன் பாக்ஸில் நான் சேர்த்தேன். நீங்கள் 2 மாதம் சேர்க்கணுன்றது கட்டாயம் இல்லை, 1 மாதத்துக்கு ஒரு முறை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கொஞ்சம் நிறைய வெண்ணெய் எடுத்து நெய்யோட காய்ச்சணும் அப்படின்னு தான் நான் 2 மாதமாக சேர்த்தேன். இதை புளிக்க வச்சு தான் நம்ம வெண்ணெய் எடுக்கணும். அப்போ தான் நெய்யும் நல்லா மணமாக நல்லாயிருக்கும். இப்போ நல்லா நான் கலந்து விட்டுட்டேன். இதை நாம் மூடிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, வெளியே தான் வைக்கணும். நீங்கள் நைட்டு உரம் ஊற்றுறீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வெளியே வச்சுட்டு மறுநாள் நீங்கள் வெண்ணெய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி சப்போஸ் காலையில் உரம் ஊற்றுறீங்கன்னா
வெளியவே வச்சுருங்க. சாயந்தரத்துக்கு மேலே, அதாவது ஒரு 8 மணி நேரம், நம்ம தயிர்லாம் உர ஊற்றுனா புளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த நேரம் தான் இதுவும் எடுத்துக்கும். அதனால் 8 மணி நேரம் கழித்து தான் இதை நம்ம இதிலேருந்து வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயிலேருந்து நெய்யும் எடுக்க முடியும். அப்போ தான் நெய்யும் நல்லா மணமாக இருக்கும். இப்போ நான் இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இது அப்படியே வெளியவே இருக்கட்டும். பால் ஆடையில் உரமோர் ஊற்றி நான் வெளியே வச்சுட்டேங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லாவே உறைஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா சூப்பராக உறைஞ்சிருக்கு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். நான் பெரிய ஜார் எடுத்துருக்கிறதுனால மொத்தமாகவே மாற்றி விட்டுக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்திங்கன்னா 2 பேட்சாக மாற்றிக்கோங்க. நான் சேர்த்து வச்ச பால் ஆடை மொத்தத்தையுமே நான் ஜாரில் மாற்றிட்டேங்க. இது பெரிய ஜாருங்கிறதுனால நான் மொத்தமாக அப்படியே மாற்றிட்டேன். இதில் நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் அந்த வெண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு நமக்கு கிடைக்கும். நல்லா சில்லுன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஐஸ் வாட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் நேரம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், வெண்ணெய் அப்படியே நல்லா மேலே திரண்டு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அரைக்க வேண்டி இருக்கும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் நல்லா தனியாக நமக்கு பிரிஞ்சு கிடைக்கும். மிக்ஸி ஜாரை நான் 1 நிமிஷம் போல் நல்லா ஓட விட்டுட்டேங்க. இதுலேருந்து வெண்ணெய் பாருங்கள் அப்படியே மேலே தெளிஞ்சு வந்திருக்குது. இந்த வெண்ணெயை அப்படியே நம்ம கைகளை வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுக்கோங்க. அதில் இந்த வெண்ணெயை எடுத்து நம்ம போட்டுக்கணும். ஏன்னா அலசி தான் எடுக்க போகிறோம். மீதி இருக்கக்கூடிய வெண்ணெய் எல்லாத்தையும் நான் எடுத்து அந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இந்த கீழே தங்கி இருக்கிற அந்த மோர் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா ரொம்ப நாளாக சேர்த்தது, அதை நம்ம பயன்படுத்தக்கூடாது. தண்ணி நல்லா சில்லுன்னு வச்சுட்டு எடுங்க. அப்போ தான் வெண்ணெய் பிரித்து எடுக்க முடியும். அரைச்சிட்டு அதில் இருந்த வெண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு இந்த தண்ணியில் போட்டுட்டேங்க. இதை நம்ம இன்னொரு தண்ணிக்கு மாற்றிட்டு நம்ம அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு ஐஸ் வாட்டரில் தாங்க யூஸ் பண்ணணும். வேறு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா சில்லுன்னு தண்ணி இருந்தால் தான் நம்ம வெண்ணெயை பிரித்து எடுக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய மோரும் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் இதை 2 மாதம் சேர்த்து வச்சு தான் செய்யணுன்ட்டு இல்லை. 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக நான் 2 மாதம் சேர்த்து வச்சேன். அதுவும் தினந்தோறும் நான் 1/2 லிட்டர் தான் காய்ச்சுறேன். இதே 1 லிட்டர் பால் நம்ம காய்ச்சினோம்னா நிறைய வெண்ணெய் கிடைக்கும். இப்போ இதில் அலசி எடுத்துட்டேன். இதில் ஒரு முறை நான் அலசி எடுத்துக்கிறேன். இதுலேயே நான் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றி வச்சுக்கிறேன். நல்லா சில்லுன்னு தான் இருக்கணும். எல்லாம் மொத்தமாக சேர்த்து நம்ம ஒரு பந்து மாதிரி அதை உருட்டி எடுத்துக்கணும். இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நல்லா உதிரி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ கடாயை சூடு பண்ணிவிட்டு இந்த வெண்ணெய் அதில் சேர்த்துட்டு நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். நெய் காய்ச்சறதுக்கு கொஞ்சம் பெரிய கடாயாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா வெண்ணெய் போட்ட உடனே கொஞ்சம் பொங்கி வரும். அதே மாதிரி லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இந்த நெய்யை காய்ச்சணும். நான் இந்த வெண்ணெயை அதில் சேர்த்து விட்டுறேன். அந்த சூட்லேயே அது அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம சேர்த்து விட்ட வெண்ணெய் பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. அப்படியே நுரையாக பொங்கி வந்துட்டுருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த நுரையெல்லாமே அடங்க ஆரம்பிக்கும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம நெய்யை காய்ச்சணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வெண்ணெய் கரையும், அதுக்கப்புறம் நுரை பொங்கி வரும். அந்த பொங்கி வந்த நுரை அடங்க ஆரம்பிக்கும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நமக்கு நெய் செய்ய முடியும். நம்ம தினந்தோறும் வீட்டில் காய்ச்சிற பால் ஆடையை சேர்த்து வச்சு நம்ம வீட்டிலேயே நம்ம நெய் தயாரிக்க முடியும். நமக்கு பாலும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வெண்ணெயை எடுத்துகிட்டு ஃபேட் இல்லாத மில்க் நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கும் பொழுது தினந்தோறும் டோன்டு மில்காக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அதில் ஃபேட்டே இருக்காது சுத்தமாக. அதை தனியாக நம்ம எடுத்து வச்சு நெய்யாக காய்ச்சிக்கிறோம். இந்த மாதிரி நெய் காய்ச்சும் பொழுது நம்ம காசு கொடுத்து நம்ம நெய் வாங்க வேண்டாம். உங்களுக்கு நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த வெண்ணெயை நீங்கள் அப்படியே நல்லா ரோல் பண்ணி கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ அந்த நுரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருக்கு. நான் லோ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஆவின் பால், பாக்கெட் பால் தான் வாங்குகிறேன். இன்னும் மாட்டுப்பால், நாட்டு மாட்டுப்பால்லாம் இருந்ததுன்னா இன்னும் வெண்ணெய் நெய்லாம் நமக்கு அதிகப்படியாகவே கிடைக்கும். இந்த மாதிரி அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், பொங்கி வந்த நுரையெல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மாவு மாதிரி மிதந்துட்டுருக்குது பாருங்கள். இது 2வது ஸ்டெப்பு. இது மாதிரி தான் மிதந்துட்டு அப்படியே நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ அதுலேருந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நெய் காய்ச்சும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே இருக்கணும். கூடவே இருந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு வேலையை நம்ம பார்க்குறதுக்கு போகக்கூடாது. இப்போ பாருங்கள், மேலே மாவு மாதிரி மிதந்துட்டு இருந்தது இல்லைங்களா? இப்போ அது எல்லாமே அடியில் போயிட்டு தங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் அந்த மாவு மாதிரி இருக்கிறது அடியில் தங்கிறது நிறம் மாறணும். பாருங்கள், வெள்ளையாக இருக்குது. அது அப்படியே நிறம் மாறி வரணும். அது வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்டவ்லேயே விடணும். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க.
இப்போ அந்த மாவு மாதிரி இருந்ததெல்லாம் பாருங்கள் அடியில் தங்கிட்டு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு. நெய்யோட வாசனை நல்லா கமகமன்னு வருது. இந்த சமயத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் முருங்கைக்கீரை கூட சேர்த்துக்கோங்க. நான் கருவேப்பிலையை சுத்தமாக அலசி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். நெய்யை முறிய வைக்கணும்னா கருவேப்பிலை இல்லைனா முருங்கைக்கீரை ஏதாவது சேர்க்கணும். இப்போ அந்த நெய்யோட நிறம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கருவேப்பிலை நல்லா இந்த நெய்யில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போட்டு விட்டு அந்த கருவேப்பிலைலாம் நல்லாவே பொரிஞ்சிருச்சுங்க. பாருங்கள் நெய் நல்லா மேலே நிற்கிது, அந்த வண்டல் எல்லாமே அடியில் நிற்கிது. நான் உங்களுக்கு குழம்பு கரண்டியில் அள்ளி காட்டுறேன். பாருங்கள் நல்ல சுத்தமான நெய், நல்ல வாசனை கமகமன் வருது. நீங்கள் அதிலேயே தெரிஞ்சுக்கலாம் நெய் ரெடியானதுக்கப்புறம் நல்ல வாசனை கமகமன் வரும். சுத்தமான நெய் நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது. நான் மஞ்சள் தூள்லாம் எதுவுமே சேர்க்கலை. இதை நான் உங்களுக்கு வடிகட்டிட்டு காட்டுறேன். இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த வண்டல்லேருந்து நம்ம லைட்டாக பிழிஞ்சு விட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய நெய் எல்லாமே இதில் வந்துடுங்க. அப்படியே நான் கருவேப்பிலையோடு சேர்த்து தான் வடிகட்டுறேன். இந்த மாவான்னு சொல்லக்கூடியதான் இந்த வண்டல். இதை நம்ம வீணாக்க வேண்டாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவும் சர்க்கரையும் போட்டு பிரட்டிட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லைனா ஏதாவது ஸ்வீட் ரெசிபி நம்ம செய்யும்போது கூட சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன். அவ்வளவுதாங்க, நல்ல சுத்தமான ஆரோக்கியமான நெய் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் இதில் மஞ்சள் பொடி எதுவுமே சேர்க்கலை. நெய்யோட கலரே நல்லா மஞ்சளாக தான் வந்திருக்குது. இந்த அளவுக்கு எனக்கு நெய் கிடச்சிருக்குது. இது எவ்வளோ எம்எல்ன்றது நான் சூடு ஆறுனதுக்கப்புறமா அளந்ததுக்கப்புறமா தெரியும். இது நல்லா ஆற விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா மணலாக நமக்கு நெய் சூப்பராக கிடச்சிருக்கும். நம்ம வீட்டில் நம்ம காய்ச்சக்கூடிய பாலில் வரக்கூடிய ஆடையை சேர்த்து நம்ம நெய் செய்யும் பொழுது நல்லா சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம எவ்வளவு தான் கடையில் போயிட்டு காசு கொடுத்து நெய் வாங்கினாலும் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறது இல்லைங்க. அதில் நிறைய கலப்படம் இருக்குது. நானும் நிறைய பிராண்டெல்லாம் வாங்கி பார்த்துருக்குறேன். அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஆடை சேர்த்து நம்மளே நெய்யை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காய்ச்சினேன். அந்த காய்ச்சிற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெய்யை ரெடி பண்ணிவிட்டு ஒரு நாள் முழுக்க அப்படியே நல்லா ஆற விட்டுட்டேங்க. பாருங்கள் நல்லா குருணையாக இருக்குது, மணலாக இருக்குது. நெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி இருக்கும். நல்லா சூடாக இருக்கும்பொழுது அது எண்ணெய் மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் இருக்குது. நல்லா குருணையாக மணலாக இருக்குது. இதுதான் நல்ல சுத்தமான நெய். நம்ம தினந்தோறும் வீட்டுக்கு வாங்கக்கூடிய பாலை காய்ச்சி அதில் வரக்கூடிய ஆடையை வச்சு தான் இந்த நம்ம நெய்யை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம ₹1 கூட செலவு பண்ணலை. வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஆடையை வச்சு அதை சேர்த்து வச்சு நம்ம நெய் உருவாக்கியிருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையான நெய்யை நம்ம இனிமேல் கடையில் போயிட்டு வாங்காமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்மளோட சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். நல்ல மணமான நெய்யாகவும் இருக்குது, நல்ல தூய்மையான ஆரோக்கியமான நெய்யாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சுத்தமான ஆரோக்கியமான நல்ல மணமான நெய் நம்ம வீட்டிலே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம காசையும் வீணாக்காமல் ₹1 கூட செலவு பண்ணாமல் இந்த நெய்யை நம்ம தயார் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.